ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் சிலுவையை குறித்து தியானிக்க போகிறோம். சிலுவை பற்றிய உபதேசத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் வேதத்தில் பார்க்குறோம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று வேதத்தில் பார்க்குறோம். கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறது. சிலுவை இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, சிலுவையோ இல்லை இயேசுவோடு கூட நாம் கூட காணப்படும், நான் காணப்படணும். எப்படி என்றால் வேதத்தில் கலாத்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்துள்ளார்கள் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் இயேசுவோடு கூட நாம் சிலுவையில் அறியப்படணும். சிலுவையில் அறியப்பட்டாதான் நாம் மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் கிறிஸ்துவோடு கூட அறியப்படணும். அறியப்படாவிட்டால் அது சிலுவை நமக்கு கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். நாம் அறியப்பட்டால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா அது தேவ பலனாக இருக்கும். ஆகையால் இந்த நாளில் சிலுவை என்பது அது நமக்காக தான் இயேசு சிலுவையில் மரித்தார். நாம் சிலுவையில் அறியப்படுகிறோமா? நம்முடைய பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையில் அறியப்பட்டார். நாம் பாவத்துக்கு மரிக்கணும்னா நாமும் சிலுவையில் அறியப்படணும். வேதத்தில் பார்க்குறோம். அதே கலாத்தியர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நானும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுவதில்லை என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். நானும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து என்று பார்க்கிறோம். மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. இங்கே வேதத்தில் பார்க்குறோம் பாருங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. அப்போ உலகம் பார்க்கும்போது நான் இயேசுவினால சிலுவையில் அறியப்பட்டவனாக இருக்கும். உலகம் என்னை பார்க்கும்போது இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறியப்பட்டவனாக இருக்கும். 2வது பார்க்கும்போது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறியப்பட்டவனாக இருக்கும். அப்படின்னா உலகம் நம்மை பார்க்கும்போது நாம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டவனாக இருக்கும். நான் உலகத்தை பார்க்கும்போது நான் உலகத்துக்கு இயேசுவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டவனாக இருக்கும். அதுதான் சிலுவை குறித்து நாம் பேசுகிற மேன்மை. சிலுவையில் நாம் அறியப்படாவிட்டால் இந்த நாட்டில் பார்க்கும்போது சிலுவையில் வெறும் இயேசுவை மாத்திரம் பார்க்கக்கூடாது, இயேசுவோடு கூட நாமும் அறியப்பட்டிருந்தால்தான் உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டு இயேசு நமக்காக சிலுவையில் அறியப்பட்டதோ, நான் சிலுவையில் அறியப்பட்டதோ உலகம் காணணும். நான் உலகத்தை பார்க்கும்போது உலகத்திலிருந்து நான் சிலுவையில் இயேசுவோடு அறியப்பட்டதாக காணப்படணும். இங்கே கடைசியாக கலாத்தியர் புஸ்தகத்திலே 2:20 பார்க்கும்போது 2:20வது வசனத்தில், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறிந்துள்ளேன், ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறேன் பவுல் சொல்லுகிறது. ஆனாலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்போ சிலுவையில் அறியப்படும் போது உண்மையாக கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறதா
இந்த உலகம் காணும். உலகமும் காணும். நாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டவனா, இயேசுவோட கூட சிலுவையில் அறியப்பட்டவனா, பாவத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதவனா, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனா காணப்படும். சிலுவை என்பது வெறும் இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் இருக்கிறதல்ல. சிலுவை யாருக்காக? அது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக. ஆனா கெட்டு போகிறவர்களுக்கு அது சிலுவை பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்றால், நாம் சிலுவையில் அறியப்பட்டிருந்தா, உலகம் பார்க்கும்போது நாம் சிலுவையில் அறியப்பட்டவர்களை போல, நாம் உலகத்தை பார்க்கும்போது உலகத்திலிருந்து நான் சிலுவையில் அறியப்பட்டவனாக இருக்கிறது தான் உண்மையான சிலுவை சின்னமாக இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் சிலுவையை பற்றிய உபதேசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த உபதேசம் எப்படிப்பட்டதுன்னா, உலகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் சிலுவையை பார்க்கும்போது அது உலகம் பார்க்கும்போது பைத்தியமாக தோழுகிறது. சிலுவையை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு சிலுவையை குறித்து தியானித்தோம். சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோழுகிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலன் என்று பார்க்கிறோம். சிலுவையில் இயேசுவோடு கூட நான் அறைந்துள்ளேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொல்லத்தக்க ஒரு சாட்சி உண்டாகணுமா. ஆகையால் இந்த சிலுவை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்குற எல்லாரையும் கர்த்தர் நீ தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.